Hi friends, Anna University November December 2025 Regulation 2021க்கான M1 and M2 பேப்பர் Matrices and Calculus Statistics and Numerical Method இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. இந்த பேப்பருக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி கவர் பண்ணியிருக்கணும் அண்ட் எப்படி இந்த பேப்பரை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 2 சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இந்த பேப்பரை கிளியர் பண்ணலாம். இப்போ M1 M2 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரே நாளில் நடக்குது. இப்போ 2 பேப்பருமே அரியர் வச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் M1 படிப்பீங்களா M2 படிப்பீங்களான்னு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த குழப்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேப்பரும் படிக்க வேணாம்னு யாரும் நினைச்சிடாதீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் வர செம்மு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போகுது டைம் டேபிள். ஒன்று உங்களுக்கு ஒரே நாளில் நடக்கும், இல்லை முன்னாடி பின்னாடி நடக்கும். உங்களுக்கு டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாதான் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் பேப்பர் இல்லை, அரியர் பேப்பர். அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பர் நீங்கள் எந்த பேப்பர் வச்சாலும் இதுக்கப்புறம் ரெகுலேஷன் 2021 எல்லா பேப்பருமே பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ந்து தான் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு டைம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயே கிளியர் பண்ணுற வழியை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சும் கிளியர் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு M1 M2 இருக்குன்னா ரெண்டுமே ஒரே நாளில் இருக்குன்னு சொல்லி ரெண்டுமே விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு எந்த பேப்பர் வந்து இந்த டைம் கிளியர் பண்ணணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று M1 ஆச்சு கிளியர் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுங்க, M2 ஆச்சு கிளியர் பண்ணணும்னு முடிவு எடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கும். இந்த மேக்ஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் இருக்க டாபிக்ஸை மட்டும் படித்தாலே போதும். அதை தான் நான் அந்த கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பேன். அந்த டாபிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே இந்த பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் சுத்தமாக இந்த மேக்ஸ் பேப்பரை பார்த்து கொஞ்சம் ஃபேர் ஆகி நீங்கள் அதை படிக்காமல் போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கும். எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரக்ட் 16 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் 8 மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டதே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நாளைக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று M1 கிளியர் பண்ண போகிறேன், M2 கிளியர் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் ரெண்டுமே கிளியர் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை, நான் எதுவுமே படிக்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒன்னாச்சும் கிளியர் பண்ண பாருங்க. ஏன்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வேறு பேப்பர் கூட கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே நாளில் இருக்கிறதால நான் ரெண்டுமே கிளியர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி தான் டைம் டேபிள் வரப்போது. உங்களுக்கு இதே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அண்டு இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்ளம் போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வராதிங்க. ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா அந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நடுவில் ஏதோ ஒரு ஸ்டெப் தெரியலனா கூட அந்த ப்ராப்ளமே எப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். பாதியிலே யாரும் விடாதீங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோ ஃபார்னூன் நடக்க போகுது. அந்த யூனிட்டுக்கான என்னென்ன யூனிட்லாம் முக்கியமாக படிக்கணும், படிச்சிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ரீகால் மாரி நம்ம பார்த்துடலாம். இப்போ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து கெனானிக்கல் ஃபார்ம் மாற்றுறது வந்து டேரெக்டாக 16 மார்க்ஸில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரமாச்சு, ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு எடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த ப்ராப்ளமை கரெக்டாக போடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் முக்கியமாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம். இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாலே உங்களுக்கு 16 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்துடும். அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கெனானிக்கல் ஃபார்ம் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று ஈக்குவேஷன் ஃபார்மில் கேட்பாங்க, இல்லை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் ஃபார்மில் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து ஆல்சோ ஃபைண்ட் இட் நேச்சர்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ரேங்க்கு, சிக்னேச்சர், இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கான்கேவிட்டி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் மட்டும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். அந்த ப்ராப்ளம் மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. லிமிட் பேஸ்டு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆய்லர் தேரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரீஸ், அப்புறம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ, லெக்ராஞ்சி மல்டிப்ளேயர். இல்லை ஆய்லர் தேரம், டெய்லர் சீரீஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் ஒன்று இருக்கும், யூனிட் 3ல் ஒன்று இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஒரு 8 மார்க்கில் கன்ஃபார்ம் வருது. இப்போ லெக்ராஞ்சி மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ்னு ஒரு சம் இருக்கும். ரிப்பீட்டடாக அந்த சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் சம்மை வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா படிச்சுட்டு போயிடுங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் சம்மை வந்து விட்டுட்டு போகாதீங்க, கன்ஃபார்ம் படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா நமக்கு இந்த 4மே நீங்கள் கவர் பண்ணாதான் ஒரு 16 மார்க்ஸ் அளவு நம்ம எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆய்லர் சீரிஸ், டெய்லர் சீரிஸ் தான் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஒரே பார்ட்லேயே வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. இப்போ லெவலில் 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே வந்துடுச்சுன்னா பரவாயில்ல. பட் என்ன கேட்பாங்கன்னா
நீங்க ஆயிலர் படிக்கிறது மேல ஒன்று கீழே ஒன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மேக்ஸிமம் 4 டாபிக்குமே கவர் பண்ண பாருங்க. யூனிட் 1 கவர் பண்ண பாருங்க. யூனிட் 2ல அந்த 2 டாபிக், யூனிட் 3ல இந்த 4 டாபிக் கவர் பண்ணிட பாருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், பார்ஷியல் ஃபிராக்ஷன், ரிடக்ஷன் மெத்தட். அதில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் பார்ஷியல் ஃபிராக்ஷனும் தெளிவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஃப் த ரீஜியன், ட்ரிபிள் இன்டகிரல் பேஸ்டு ப்ராப்ளம். இல்லை சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஃப் த ரீஜியன். இப்போ நீங்கள் எந்தெந்த யூனிட்லாம் தெளிவாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா யூனிட் 1 படிங்க. யூனிட் 2ல நான் கொடுத்துருக்கிறத மட்டும் படிங்க. ஏன்னா யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பேசிக்காக டெரிவேட்டிவ் வச்சு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அது டெரிவேட்டிவ் வச்சு ரிப்பீட்டடாக வேறு சம்ஸ் கேட்பாங்க. அதுவும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதை போய் படிங்க. பட் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்லேருந்து கேட்டுருவாங்க யூனிட் 2ல. யூனிட் 3ல நீங்கள் இந்த 4மே படிச்சிருங்க. நமக்கு கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4. இந்த 3 யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்த்த டாப்பிக்ல இருந்தே கேட்பாங்க. அண்டு யூனிட் 5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நான் கொடுத்துருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க அண்டு எல்லா சம்ஸுமே போட பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் M2 பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க, இல்லைனா யூனிட் 1 சைடு போகாதீங்க. ஏன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அது வேணான்னா கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 2ல இந்த 3 இதுவுமே கவர் பண்ணிடுங்க. லத்தீன் ஸ்கொயர் டிசைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கன்ஃபார்ம் கவர் பண்ணிடுங்க. 1 வே 2 வேவும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 வே படிச்சிங்கனாலே 2 வே படித்த மாதிரி இருக்கும். 2 வே படிச்சிங்கன்னா அப்படி லத்தீன் ஸ்கொயர் எல்லாமே ஒரு கண்டினியூவோட தான் வரும், அதனால பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிட் 3ல காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல். இந்த M2 பேப்பரை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் யூசேஜ் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். கால்குலேட்டர் யூசேஜை தெரிஞ்சுக்கோங்க. காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல், பவர் ஃபேக்டர், நியூட்டன் ராப்சன் மெத்தட். இது தெளிவாக படிச்சு. ஏன்னா காஸ் ஜக்கோபி, காஸ் சீடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஐட்ரேஷன் தான், நீங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கணும். பவர் ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தெரிஞ்சுட்டா போதும், அடுத்தது ஐட்ரேஷன் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கான கால்குலேட்டரில் மட்டும் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் சாலிடாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நியூட்டன் ராப்சன் இருக்குது. அப்புறம் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். நியூட்டன் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு, நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸு, அப்புறம் ட்ரெபிசைட் ரூலு, சிம்சன் ரூலு. ஒன்று ஃபஸ்ட்டு 2 படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. நியூட்டன் ஃபார்வேர்டு பேக்வேர்டு, லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன் கேட்பாங்க, இல்லை நியூட்டன் ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு கேட்பாங்க. நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸை லெக்ராஞ்சி நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க, இல்லை நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ட்ரெபிசைடல் ரூல், சிம்சன் ரூல், இந்த 2 ரூல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் எதனா ஒரு பகுதியை தெளிவாக கவர் பண்ணிடுங்க. யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா டைலர் சீரிஸ், ரஞ்சிகுத்தா மெத்தட், மில்லன்ஸ் ப்ரிடிக்டர் அண்ட் கரெக்டர். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலர் மட்டும் இருக்கும், ஆயிலர் மாடிஃபைடு இருக்கும், அது வேணாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரஞ்சிகுத்தா, மில்லன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த M2 பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலாஸை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார்முலாஸை எழுதி பாருங்கள். ஏன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பெருசாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா ஷார்ட்கட் மெத்தட் வச்சு ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட்டை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணுங்க. டேரெக்டாக 16 மார்க்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 5th யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 16 மார்க் கேட்பாங்க. இந்த 2 யூனிட்டை தெளிவாகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 4. இந்த M2 பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான பேப்பர். இந்த M2 பேப்பரில் ஃபெயில் ஆகுறீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் யூசேஜ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். அண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு டைம் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ 4th யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டுன்னு கொடுக்காம நீங்களே அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் நியூட்டன் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டில் போடணுமா அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா யூனிட் 2ல இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க லத்தீன் ஸ்கொயர் டிசைனும் கேட்டுடலாம். அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஷினை வச்சோ இல்லை அவங்க கொடுத்துருக்க டேபிளை வச்சோ நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் இந்த பேப்பரில் ட்விஸ்ட்டாக இருக்குங்காட்டி மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமை சூப்பராக பண்ணுங்கள். நம்ம கொடுத்த டாபிக்ஸ்லாம் தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க. 2 சப்ஜெக்ட்டுமே கிளியர் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட போங்க. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நாளைக்கு எல்லாம் ஈஸியாக தான் எக்ஸாம் வரும். அதனால் தெளிவாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.